உளுந்தூர்பேட்டை அருகே நாட்டு துப்பாக்கியால் வனவிலங்குகளை வேட்டையாடிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஏலப்பநாயக்கன்பாளையம் கிராமத்தில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாரை கண்டது 3 பேர் தப்பி ஓட முயன்றனர். அவர்களை போலீசார் துரத்தி பிடித்த போது நாட்டு துப்பாக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மூவரும் நாட்டு துப்பாக்கியை வைத்து மான், மயில் உள்ளிட்ட வனவிலங்குகளை வேட்டையாடியது தெரிய வந்தது. திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோன்று விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர், அந்திலி, மணம்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், சந்தப்பேட்டை, அரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே உள்ள தண்டரை கிராமத்தில் சாலை வசதி ஏற்படுத்தி தரவும், நிறுத்திய அரசு பேருந்தை மீண்டும் இயக்க கோரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமம் அடைந்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தமிழக அரசும் வனத்துறையும் ஊரக வளர்ச்சித்துறையும் ஒருங்கிணைந்து உடனடியாக இந்த கிராமத்திற்கு வனத்துறை வழியாக சாலை அமைப்பதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதியில் அரசு பேருந்து பழுதடைந்து சாலையின் நடுவே நின்றதால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். பொன்னமராவதி பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட பேருந்து சிறிது நேரத்திலேயே பழுதடைந்து சாலையில் நின்றுள்ளது. பேருந்தை இயக்க முடியாத நிலையில் பேருந்தில் பயணித்த பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பேருந்தை தள்ளினர். இந்த நிலையில் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் அருகே உள்ள ஆரஸ்மடை பகுதியில் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி வருகிறது. 2 நாட்களாக தண்ணீர் வீணாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் குழாயை விரைந்து சீரமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு முட்டுக்கட்டை போட நினைப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் காலியாக உள்ள 8 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். பலமுறை அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டோம், பல முறை கடிதங்கள் எழுதியும் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஆளுநர் அலுவலகத்தின் இந்த அழைப்பில்லை, வாருங்கள் வந்து கலந்து பேசலாம் என்பதற்கு. காரணம், கலைஞர் பெயர் என்றாலோ தமிழ் என்றாலோ செம்மொழி என்றாலோ கசக்குகிற ஒரு குணமடைத்தவராக ஆளுநர் இருப்பதுதான் காரணம் என்பதை தான் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் அரசினர் மீனாட்சி மகளிர் கல்லூரி வளாகத்தில் சுற்றித் திரிந்த தெருநாய் கல்லூரி மாணவிகளை கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாய் கடித்ததில் 4 மாணவிகளுக்கு கை கால்களில் காயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகம் தரப்பில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் கல்லூரி வளாகத்தில் சுற்றித் திரிந்த 5 தெரு நாய்களை மாநகராட்சி ஊழியர்கள் பிடித்துச் சென்றனர். இங்கே நாய் தொல்லை அதிகமாக இருக்குது, காலேஜுக்குள்ளேயே இருக்குது, 4 பேரை கடிச்சிருச்சு. அது போக எங்கேயுமே போக முடியல, வந்துட்டே இருக்கு, ஊடால ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட முடியல, நாய் தொல்லை அதிகமாக இருக்குது. சேலம் மாவட்டம் கவர்பனை கிராமத்தில் இயங்கி வரும் அரசு தொடக்கப்பள்ளி வளாக மரங்களில் இருந்த விஷத்தேனீக்களின் கூடுகளை தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து அழித்தனர். பள்ளி வளாகத்தில் விளையாடும் மாணவர்களை தேனீக்கள் கடித்து விடுவதால் மாணவர்கள் அச்சத்துடன் நடமாடி வந்துள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் அளித்த புகாரை அடுத்து பள்ளி வளாகத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் விஷ தேனீக்களை அழித்தனர். பொள்ளாச்சி அருகே கருமாபுரம் பிரிவில் சர்வீஸ் சாலை அமைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே இருந்த சர்வீஸ் சாலை பொள்ளாச்சி பல்லடம் இடையே தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்ட போது தடுப்பு அமைத்து மூடப்பட்டதாக அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். நாங்கள் கலெக்டர்கிட்ட, தாசில்தார்கிட்ட எல்லாத்துக்கிட்ட மனு கொடுத்துட்டோம். MP பார்த்துட்டு போனாங்க. எல்லாம் பண்ணித்தரம் 1.5 மாதமாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு போறக்க வழி இல்லாமல் எல்லாரும் சிரமப்பட்டுருக்காங்க. எங்களுக்கு பஸ் ஸ்டாப் வேணும், எங்களுக்கு சைடு ரோடு கட்டி கொடுக்கணும், இந்த டிவைடர் எடுத்து கொடுக்கணுங்க. அதை எடுத்து கொடுத்தா நாங்கள் போயிடுறோம்.
தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்ததை அடுத்து மறியலை கைவிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.